கார்பன் திட்டம் என்ற ஒரு நாசகர திட்டத்தை அமல்படுத்த துடிக்கிறது கார்பெட் நிறுவனம். அதற்கு பட்டும் படாமையும் உதவி செய்து கொண்டிருக்கிறது திராவிட அரசுகள். இங்க கடல் சார்ந்த பகுதிகள் தண்ணீர் அதிகமாக தேவைப்படுவதால் தான் இந்த திட்டங்களை இந்த கடல் சார்ந்த பகுதிகளுக்கு கொண்டு வராங்க. ஒரு 22 கிணறுகள் தான் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ கொடுத்திருக்காங்க. ஆனா 22 கிணறுகளுக்கு மேலாக கூடுதலாக 200 கிணறுகள் இங்க தோன்றதுக்காண்டி அங்க எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அடிக்கல் நாட்டப்பட்டதே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதிகளை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எவ்வாறு அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்று ONGC நிறுவனம் அது திட்டமிட்டு அந்த பகுதிகளெல்லாம் ஆய்வு செய்த கம்பெனிகள் ஒரு திட்டத்தை அவன் அமல்படுத்தி விட்டானா அதை முடிக்காம அவன் போக மாட்டான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற ஒரு நாசகார திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் ONGC கார்பெட் கம்பெனியை எதிர்த்து தென் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் பாலமுரளி அவருடைய முன்னெடுப்பில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒவ்வொரு தமிழ் தேசிய இயக்கங்களும் ஒவ்வொரு தமிழர் நலன் சார்ந்த விஷயங்களையும் முன்னெடுப்பதால் தான் சில நாசகார திட்டங்கள்லாம் இங்கே ஒழிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒழிப்பு திட்டத்தின் அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைக்கக்கூடிய ஆணைபுரம் நெல்லை மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் பாண்டி அவர்களே, நெல்லை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சிவா அவர்களே, வரவேற்புரை ஆற்ற வருகை வந்துள்ள விஜயகுமார் பரம்பொடி ஒன்றிய செயலாளர் அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மதுரை மாவட்ட பொறுப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் கதிர்நிலவன் அவர்களே, ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் மருத்துவர் ராம்குமார் அவர்களே, வைகை பாசன விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய ஐயா மதுரை வீரன் அவர்களே, முக்குளத்தூர் எழுச்சி பாளையத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் கவிக்குமார் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் பசுமலை அவர்களே, சமூக ஆர்வலர் ஐயா சமுத்திரபாண்டியன் அவர்களே, இங்கே கண்டன உரையாற்ற வருகை கொண்டிருக்கும் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் மனவைய கட்சியினுடைய தலைவர் இரணியன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகை தந்துள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் தமிழகத்திலே தென் தமிழக பகுதியிலே மிகவும் வறட்சியான பகுதி என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சம், விவசாயங்கள் இங்கே பால்பட்டு கொண்டிருக்கிறது. குடிநீர் நீருக்காக வீதி வீதியாக அளந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற ஒரு நாசகர திட்டத்தை அமல்படுத்த துடிக்கிறது கார்பெட் நிறுவனம். அதற்கு பட்டும் படாமையும் உதவி செய்து கொண்டிருக்கிறது திராவிட அரசுகள். இது இங்கு மட்டுமல்ல, இது முதல் திட்டமாக மீத்தேன் என்ற ஒரு திட்டத்தை தஞ்சை பகுதியில் இதை அமல்படுத்தினார்கள். தஞ்சை பகுதி அப்பவே அது வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு நம்மளுடைய சட்டமன்றத்திலே அது தீர்மானமாக கொண்டு வந்தாலும் கார்பெட் நிறுவனத்துக்கு அடிபணிந்து அங்கே மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது வெகுஜன மக்களின் மிகப்பெரிய போராட்டத்தினால் இப்போது அது தாமதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக ஒரு போராட்டங்களை முன்னெடுப்பது ஒரு இயக்கங்கள் மட்டுமல்ல, வெகுஜன மக்கள் என்று திரண்டு எழுந்து போராடுகிறார்களோ அப்பதான் அந்த திட்டங்களை நான் முறியடிக்க முடியணும். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய அழிவினுடைய பகுதிக்கே நம்மளை கொண்டு போய் விட்டுவிடும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை. இந்த திட்டம் இன்று நேற்று கொண்டு வந்தது அல்ல. இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதிகளை
ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எவ்வாறு அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்று ONGC நிறுவனம் அது திட்டமிட்டு அந்த பகுதிகளில் எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் திருவாடனை பகுதியில் உள்ள பாண்டூடி தான் அது மையப்பகுதியாக வைத்துதான் அந்த பாண்டூடியில தான் முதல் பிளான்டே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இங்க தீட்டினார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த திட்டத்துக்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக நம்மளுக்கு இப்போதுதான் மக்களுக்கு அது தெரியுது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்று ஒன்று வருகிறது, அது எவ்வாறு நாசகார திட்டம் என்று இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி பட்டு வருகிறாங்க. ஆக இந்த திட்டத்தினுடைய அடிப்படையே இங்க கடல் சார்ந்த பகுதிகள் தண்ணீர் அதிகமாக தேவைப்படுவதால் தான் இந்த திட்டங்களை இந்த கடல் சார்ந்த பகுதிகளுக்கு கொண்டு வராங்க. ஒரு 22 கிணறுகள் தான் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ கொடுத்துருக்காங்க. ஆனா 22 கிணறுகளுக்கு மேலாக கூடுதலாக 200 கிணறுகள் இங்க தோன்றதுக்காண்டி அங்க எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முதல் கட்டமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கலெக்டரை கூப்பிட்டு கலெக்டர்கிட்ட இந்த அசைன்மெண்டே கொடுப்பாங்க. அவங்க அந்த கலெக்டர் இங்க உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களுக்காண்டி அந்த திட்டங்களை எப்படி அமல்படுத்த வேண்டும், அந்த மக்களை எப்படி நீங்க கையாள வேண்டும், அந்த மக்கள் இந்த திட்டத்துக்கு எதிராக செயல்படாத அளவு அந்த கலெக்டர் அவங்களுக்கு ஒரு கோச்சுக்கு மாதிரி கொடுப்பாங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு. அவங்க மூலியமா தான் இந்த திட்டத்தை வெகுவாக கொண்டு போவாங்க. இப்ப நம்மளே போராடி அந்த ஊருக்குள்ள போனா கூட இந்த ஊர் மக்களே நம்மளை எதிர்த்துருவாங்க. உனக்கு என்னடா வேலை, நீ போ, எங்க ஊருக்கு வேலை கிடைக்கும், எங்க ஊருக்கு நல்லெண்ணெய் செஞ்சு தரப்போறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த திட்டங்களை கார்பரேட் கம்பெனிகள் நிறைவேற்றிடுவாங்க. ஆக இந்த திட்டங்களை இப்போதைக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப சுற்றுச்சூழல் அனுமதி கிடையத்தோட நிப்பாட்டி வச்சிருக்காங்க நினைச்சிருவானா. கார்பரேட் கம்பெனிகள் ஒரு திட்டத்தை அவன் அமல்படுத்தி விட்டானா அதை முடிக்காம அவன் போக மாட்டான். அதுக்காக முதல் திட்டமாக அவன் என்ன பண்ணிருக்கான, இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பகுதியில் உள்ள நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு அவன் தயாரி கொண்டிருக்கிறான். பாத்தீங்கன்னா அப்படியே ராமநாதபுரம் பக்கத்திலே பெரியப்பட்டனம் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிலங்களை ONGC நிறுவனம் கையகப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கையகப்படுத்துறதுக்கு அவங்க யார் யார் நியமிக்கிறாங்கன்னு சொன்னா ரிட்டையர் ஆன, அதாவது ஓய்வு பெற்ற தாசில்தாரு, ஓய்வு பெற்ற சர்வேயரு, ஓய்வு பெற்ற RI, VO போன்ற அவர்கள் எடுக்கிறாங்க. எடுத்து இந்த நிலங்களை எவ்வாறு நம்ம கையகப்படுத்தணும், அவர்கிட்ட விலை கொடுத்து நம்ம எப்படி வாங்கணும், இதுக்கான திட்டங்களை தீட்டி இப்ப முதல் வேலையை அவன் என்ன செய்யறானா நிலங்களை கையகப்படுத்துற வேலையத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப ராமநாதபுரம் மாவட்டம் பூரா கடலோர பகுதியில உள்ள அத்தனை நிலங்களையும் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் 200 ஏக்கர் என்று கையகப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த திட்டங்கள் அமல்படுத்தும் போது இந்த நிலத்தை கொடுக்காம அது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுன்றது அவனுடைய திட்டம். அப்ப முதல் வேலையாக என்ன செய்யறான், ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு முனைப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த பகுதியில நிலங்கள்லாம் பாதி அவன் கையகப்படுத்திட்டான். அதுக்கு நம்ம அரசு துறைதான் போகுது. அதுக்கு திராவிட அரசுகள் எப்போது இந்த மண்ணை விட்டு அகற்றப்படுகிறதோ அன்றுதான் இந்த தமிழர் நிலம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான பூமியா அமையும். இந்த திட்டங்களுக்கு இந்த அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாம நிலங்களை கையகப்படுத்தவே முடியாது. அதனால இந்த அரசு அவனுக்கு துணை போறதுனால கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கையகப்படுத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இப்ப கையகப்படுத்திட்டு இருக்காங்க. இது போக கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுக்கு முன்னாடியே ONGC நிறுவனம் அங்க இருக்குது. அந்த எண்ணெய் கிணறு ஒண்ணு இருக்குது இங்க ராமநாதபுரத்துல பெரியப்பட்டினம் போற வழியில அந்த கேட்ட தாண்டவன அந்த பகுதியில அந்த ONGC நிறுவனம் இருக்கு. அங்க எண்ணெய் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, சுத்தரிப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பகுதியில உள்ள பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஏக்கர் கணக்கு தென்னை மரம் தான் வச்சிருப்பாங்க. அது உரப்ப அழுகி தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த விவசாயிக்கு தெரியல எதனால இது அழுகி தொங்குது, இந்த தென்னை மரம் ஏன் இப்படி அழுகி தொங்குது அந்த விவசாயிக்கு தெரியல. அழுகி தொங்கினவன நினைச்சிடான் இது இனிமே நமக்கு பயன்படாதுன்னு சொல்லிட்டு ONGC நிறுவனத்துக்கே கொடுத்துறான், அந்த நிலங்களை கொடுத்துறான். அப்ப அவன் கையப்படுத்த முனைப்புல இருக்கிறான். நம்ம இது மாதிரி திட்டங்களை இந்த நாசகார திட்டங்களை தொடர்ச்சியா நம்ம முன்னெடுக்கணும். அது நம்ம தான் முன்னெடுக்கணுமா, இயக்கவாதியை தான் முன்னெடுக்கணும், அவ்வளவு சாத்தியப்படாது. இயக்கங்கள் ஒரு அளவுக்கு தான் முன்னெடுக்க முடியும். அதை எப்படி அந்த இயக்கங்களை முடக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும்.
ரொம்ப வீரியமா நம்ம போராட்டங்கள் எடுத்துன்னா நம்மளை முடக்கிறதுக்காக நம்ம மீது குண்டர் சட்டங்களை வந்து போட்டு ஒடுக்க பார்ப்பாங்க. அப்ப இந்த குண்டர் சட்டங்கள் போடுறதுக்கு நம்ம மறுபடியும் போராட்ட காலத்தில் நிக்கணும். இந்த திட்டங்களை வந்து ஒழிக்கணும்னா வெகுஜன மக்கள் வந்து முதல்ல முன்னெடுக்கணும். அவன் நிலத்தை கொடுக்கப்படாது, எதுக்குன்னு கேட்கணும். எதுக்கு என் நிலத்தை நீங்க கையப்படுத்த கேட்கணும். அவங்க இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அதை கொடுக்க மறுக்கணும். முதல்ல அந்த பகுதியெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா வீடியோ கேமரா மூலியமாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கான எதிர்ப்பான ஒரு பிரச்சாரங்கள்ல அங்கங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மீதாரி திட்டத்துக்கெல்லாம் அந்த பகுதியில் தஞ்சாவூர் பகுதியிலாம் வந்து திரைப்படம் மாதிரி போட்டு அதனுடைய அழிவு என்னன்னு சொல்லிட்டு அந்த மிதன் திட்டத்தினால அழிவு என்ன அப்படின்றதுக்காக அது ஒவ்வொருத்தரும் அந்த காணொலி மூலியமாக வந்து ஒவ்வொரு ஏரியாக்களை ஒரு கிராமமா போய் அந்த காணொலி மூலியமாக மக்களுக்கு தெரியப்படுத்தாத புரிய வச்சாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சினிமா படத்தை போட்டாதான் நம்ம ஆளு பார்ப்பேன், ஓ இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து துண்டறிக்கா கூட கொடுத்தா கூட தூக்கி போட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா அந்த மாதிரி மாய உலகத்துல எல்லாம் கிடக்குறாங்க. அப்ப ஒரு இந்த பகுதியில் உள்ள தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றா திரண்டு காணொலி மூலியமாக திரைப்பட காணொலி மூலியமாக மக்களுக்கு மூலம் விழிப்புணர்வு செய்ய நம்ம கொண்டு போகணும். ஒவ்வொரு ஊர்தி பிரச்சனை ஏதாவது செய்யணும், கொண்டு போய் மக்களிடையே சேர்த்தால் மட்டுமே தான் ஹைட்ரோ கார்பன் என்ற இந்த திட்டத்தை ஒழிக்க முடியுமே தவிர இது போன்ற ஆர்ப்பாட்டங்களால் ஒருபோது நம்ம வந்து ஒழிச்சிட முடியாது. நாங்க கூட ராமநாட்டில் தாய் தமிழர் கட்சி சார்பாக வந்து நம்ம தோழமைகளோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து முற்றுகையிட்ட நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தோம். ஆனா அந்த போராட்டத்துல பார்த்தா இந்த ஊடகங்கள்லாம் வந்து அது வெளியே கொண்டு வரல. ஏன்டா இவன் பூரா எல்லாமே இந்த ஊடகவாதிகள்லாம் இப்பெல்லாம் ஊடகத்துறை எல்லாம் இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிட்டையும் அரசியல்வாதி பிடிகளை நிக்கிறாங்க. நம்ம எல்லாம் போய் போராடினாலோ வச்சாலோ அது வெளியில வராது. நம்முடைய முனங்கள்லாம் வந்து அந்த பகுதியிலேயே நின்று போயிடும். இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா நாளைக்கு எதுவுமே வராது. நம்மளாம் மூணு உள்ள போட்டாதான் போச்சு, மற்ற எதுவுமே வராது. ஆக இளைஞர்கள்லாம் அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள்லாம் போய் அந்தந்த ஊர்களுக்கு சென்று இந்த மாதிரி துண்டறிக்கை மூலியமாக பிரச்சாரங்களை செய்யுங்க. ஹைட்ரோ கார்பன் என்ற நாசகார திட்டத்தை வந்து ஒழிக்கணும். இதனால வந்து குடிநீர் பாழ்படும், விவசாய நிலங்கள் அழியும், நம்மளுக்கு வந்து போதிய ஒரு நிலம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று சொல்லுங்க. துண்டறிக்கை மூலியமாக மொத்தமா சொல்லுங்க. இளைஞர்கள்லாம் போங்க, நீங்க பிரசிடென்ட் எல்லாம் போய் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கலெக்டருடைய நேரடி பார்வையில் இருக்கிறவங்க எல்லாம். ஏன்னா அவங்க தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற போறவங்களே யாரு தெரியுமா? அங்க உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான். ஏன்னா கலெக்டர் வந்து நேரடியாக இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் சொல்லிட்டு அதை வந்து இந்த அமலுக்கு கொண்டு வருவாங்க. ஆக அவங்கள்ட்ட நீங்க சொல்லி அவங்களாம் நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு கடுமையான எதிர்ப்புலாம் வரும். இந்த சமூகத்துல இளைஞர்கள், தமிழர்கள், நம் நிலப்பரப்புகள் நல்ல மகிழ்ச்சியோட நீண்ட ஒரு வரலாற்றோட வாழணும். தண்ணீர் பஞ்சம் வராம இருக்கிறதுக்கு இளைஞர்கள் முன்னெடுக்கணும். இது மாதிரி போராட்டங்களை அங்கே எடுங்க. இப்ப இங்க எடுத்துக்க முதலத்தூர்ல கடலாடி, சாயல்குடி இந்த பகுதியில் கூட இளைஞர்கள் வந்து முன்னெடுங்க. இந்த நாசகார திட்டத்தை ஒழிக்கிறதுக்காக எல்லாரும் இணைந்து போராடுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.